கர்த்தர் நல்லவர். இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த திருச்சபைக்குள்ளே வந்த நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன தெரிந்து கொள்ளல. யூ டிட் நாட் சூஸ் மீ. ஆமென். நீங்க 10ல் 1 வச்சு இந்த தெய்வம் வேணும் அப்படின்னு தெரிந்தெடுக்கல. இயேசு உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஜீசஸ் சூஸ் யூ. இயேசு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க தெரிந்தெடுத்து இந்த இடத்துக்கு வரல, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த எண்ணம், அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாமாலே ஏற்படுத்தப்படவில்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ரெண்டாவது நம்ம கீழே வாசிச்சோம், வசனத்து 2வது பகுதி சொல்லுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? நீங்கள் போய் கனி கொடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் கனி நிலைத்திருக்கணும். இந்த ரெண்டுத்திலும் கவனமா இருக்கணும். நீங்க கனியும் கொடுக்கணும், உங்க கனி நிலைச்ச இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது எல்லாவற்றும் செய்வதற்கு மட்டும் ஆர்வம் வந்தா போதாது, நான் சரியா இருக்கிறேனா என்றதிலும் கவனம் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அந்த பர்பஸ் என்ன? நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பர்பஸ் என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை எந்த பர்பஸ்க்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆமென். என் பாவத்தை மன்னித்ததுக்காக மட்டுமா? அல்லேலூயா. பாவத்தை மன்னிப்பதற்காக மட்டும் இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரா என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த பர்பஸ், இந்த பீப்புளோட சின்ன ஃபர்கிவ் பண்றதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரா? இல்ல, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். என் பாவம் மன்னிக்கப்பட்டதோடு கூட இன்னைக்கு அநேகர் அந்த இடத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நவராம இருக்கிறாங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இயேசு கிட்ட வந்தாச்சு, என் பாவத்தை ஆண்டு மன்னிச்சிட்டாரு, நான் புது மனுஷனா மாறிட்டேன், ரைட், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதோட அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டா அப்படின்னா நான் தெரிந்தெடுக்கப்பட்டதுக்கு உண்டான வழி தெரியாம போயிடும். எல்லா மனிதனுடைய பாவத்தை ஆண்டு மன்னித்தார். உங்க பாவத்தை, என் பாவத்தை மட்டுங்கல்ல, இந்த உலகத்தில் எந்த மனுஷன் பிறக்கிறானோ எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கர்த்தர் சிலுவையில சுமந்தெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த மனுஷனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். எல்லா மனிதனுடைய பாவத்தை மன்னித்ததற்கும் என்னை மன்னித்து உள்ள கொண்டு வந்ததுக்கும் என்ன நோக்கம்? ஆமென். பர்பஸ் என்ன? அல்லேலூயா. அந்த பர்பஸை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அந்த இயேசு அழைத்த அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு என் பாவத்தை மன்னிக்கிறது, ரெண்டாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். பாவத்தை மன்னித்ததோடு நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, அல்லேலூயா, தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கம் தவறானதா மாறிடும். ஆமென். என் பாவம் மன்னிக்கப்பட்டதோடு கூட என் வாழ்க்கை நிக்க கூடாது, அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். என்னுடைய அந்த கனி கொடுக்கிற அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஆமென். அந்த பழம், அந்த கனி, ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கையை என் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அதற்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். தெரிந்தெடுத்து உள்ள வந்து உட்கார்ந்தது சண்டே மட்டும் உட்கார்ந்துட்டு போறது கிடையாது. சண்டே உட்கார்ற விசுவாசி கனி கொடுக்காது. என்ன? சண்டே மட்டும் உள்ள வர விசுவாசால கனி கொடுக்க முடியாது. ரெண்டு வாசிட்டோம் இல்லையா? ஒன்னு, நீங்கள் போய் கனி கொடுக்கணும், உங்கள் கனி நிலைத்திருக்கணும். ரெண்டுத்திலும் கவனமா இருக்கணும். அத நேத்து நாங்க இதனுடைய ஆப்போசிட் காரியத்தை தியானிச்சோம். அப்போ நானு எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன் என்பதில் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. நான் ஆலமரம் போல நிழலா எல்லாருக்கும் இருக்கிறதுனால எனக்கு பலன் இல்லை. ஆமென். ஆலமரம் எத்தனை பேருக்கு தெரியும்?
மரமே தெரியாது பாஸ்டர், பச்சையா இருக்குமா தானே. ஆலமரத்தின் பிறகு தெரியும். ஆலமரத்துல என்ன வரும்? சரி, ஓகே, ரைட். அடுத்தது நிழல். நிழல் இருக்கும். நிழல் எப்படி இருக்கும்? இப்ப இந்த டைம்ல எப்படி இருக்கும்? அப்பா சிலு 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 சிலுன்னு அப்படியே உட்காரலாம். எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? ஐயா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? ஏன் நிழல் நல்லா இருக்குது, அங்கேயே உட்காந்துடலாமா? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி உட்காரோம்? சோறு, சாப்பாடு. ஆமென். அப்போ நிழல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, பசி எடுக்கும், சாப்பிட்டாகணும். ஆமென். அதே போலதான் நான் எத்தனை ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல வளர்ந்து நிழல் கொடுத்தாலும் அந்த நிழலுக்கு ஆண்டவர் மசிய மாட்டார். உன் கனிக்கு தான் அவர் மசிவார். ஆமென். நீ நிழல் கொடுக்கறதுனால உன் மேல பிரியமா இருப்பார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், இருக்கட்டும், ரைட்டு, வச்சுக்கோ, நீ ஆசீர்வாதமா இரு, அதுல தப்பு கிடையாது. ஆனா நீ கனி கொடுத்தியா? நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றியா ஆண்டவருக்கு? அதான் ஆண்டவர் பார்ப்பார். ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்துல ஒரு ஆளை சபைக்கு கூட்டு வந்திருக்கியா? ஆனா இன்னும் நீ கனி கொடுக்கலன்னு அர்த்தம். ஆமென். நீங்க எத்தனை ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு அது உங்களுக்கு தெரியும். அப்ப அத்தனை வருஷத்துல இத்தனை வருஷம் இருக்கு நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறேன், சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்போ என்னால எனக்கு பிரயோஜனம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த நாள்ல இருந்து என் நிமித்தம் என்ன வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நான் வருஷத்துக்கு ஒரு கனியாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிறேனா? ஒரு ஆத்மாயாவது சுவிசேஷம் சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேனா? ஆமென். இதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல, கனி கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கனி கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார். அப்ப இந்த நோக்கத்தை, எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு போகாத வரைக்கும், எப்படி கிறிஸ்துவுக்குள் வராத வரைக்கும் வாழ்க்கை சாபமா இருந்ததோ, கிறிஸ்துவுக்குள் வந்தும் இன்னும் நம்ம வாழ்க்கை சாபமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா கனி கொடுக்கல. கனி கொடுக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை சாபம் தான். நான் ஆவிக்குரிய வழியில பேசுறேன். மாம்ச பிரகாரமான சாபத்தை உன்னை மீட்டு உள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறாதபடி நான் இன்னும் அதுல ஹோல்ட் ஆயிருக்கிறேன்னா என்னால என்ன பண்ண முடியல? அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள போக முடியல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கனி கொடுக்கணும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் நிழலே கொடுத்துட்டு இருந்தா கனி யார் கொடுக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிழல் ஒரு அளவுக்கு தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மரத்துக்கிட்ட போனா கிளை உடைஞ்சு மண்டை மேல விழுந்துரும். எவ்வளவு நாள் நிழல்ல நிப்ப? ஆமென். எவ்வளவு நாள் நிழல்ல நிப்ப? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளவு நாள் தான் நிழல்ல நின்னுகிட்டு இருப்ப? ஆமென். ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் தூக்குவார். அங்க அந்த இலையை தூக்குவார், கிளையை தூக்குவார், நிழலை தூக்குவார். இன்னும் அந்த மரத்து ஓரத்துல அந்த இவ்வளவு பெரிய அந்த விழுது அந்த இது வரும் கிளை, அந்த கிளை நிழலையா நின்னுகிட்டு இருப்ப. ஒரு நாள் அதையும் உடைப்பார். எவ்வளவு நாள் நிப்ப சோம்பேறியா நீ? எப்பதான் கனி கொடுப்ப? ஆமென். எப்பதான் ஆண்டவருக்கு பயனுள்ளவனா நீ மாறுவேன்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்மை தெரிந்தெடுத்த பெரிய நோக்கம் என்ன? நாம் கனி கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப இங்க வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். நம்ம பயனுள்ள வாழ்க்கை வாழணும். நமக்கு மட்டும் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு நாம் எப்பயுமே நல்லா தான் வாழ்வோம். இயேசுவின் பார்வைக்கு நாம் கனி கொடுக்கிறோமா வாழ்கிறோமா என்பதை பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு நான் நல்லவன் தான்ற அடிப்பாடு நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். யார் என்ன சொல்லட்டும், நான் நல்லவன் அப்படின்ற மைண்ட் செட் நமக்குள்ள வந்துடும். ஆனா இயேசுவின் பார்வையில நாம் எப்படி? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹரிச்சந்திர வீடு பக்கத்து வீடு மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனா எத்தனை ஆத்மா சபை கூட்டு வந்தா அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஹரிச்சந்திரனே தோத்து போயிடுவார். ஆமென். அப்ப அந்த லேட்டஸ்டா அந்த அம்மா ராகுல் காந்தி அவங்க அக்கா பேர் என்ன, தங்கச்சி பேர், அக்கா பேர் என்ன? பிரியங்கா காந்தி. அந்த அம்மா அமித்ஷா பார்த்து பேசி சாணக்கரையே தோத்துருவான் அவங்க கிட்ட அரசியலுடைய அந்த திட்டத்துக்கு அப்படின்னு எல்லா ஒரு சிரிப்பெல்லாம் வந்துச்சு நாடாளுமன்றத்தில்.
ஏன்னா அந்த அளவுக்கு திட்டம் போடுறாங்க. அரசியல் சூழ்ச்சிகளை வகுக்கிறதுல அவங்க சாணக்கியனோட அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அடிச்சிச்சு. அதான் ராகுல் காந்தி சொன்னாரு, நான் 20 வருஷமா செய்யாத அரசியல் ஸ்டாண்ட என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா 20 நிமிஷத்துல முடிச்சிட்டார நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்லுது. சாணக்கியரே நீங்க எடுத்து விழுந்துட்டீங்க அரசியல் ஞானத்துல அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம இந்த ஞானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கனி கொடுக்க முடியாது. ஆண்டவருக்காய் வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு கூட உறவாடுகிற உறவுகள். ஆமென். அதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 2வது வசனம் வாசிங்க. 15:2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுக்கறது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? அதனால்தான் பேதுரு ஆண்டவர் விடல. அவன் தப்பு பண்ணது உண்மைதான், அவன் பின்வாங்கி போனது உண்மைதான், அவன் மறுதலித்து உண்மைதான். ஆனா இயேசு அவனை பார்த்த நோக்கம் என்ன தெரியுமா? நீ திருப்பி உள்ள வந்துரு. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, கனி கொடுக்காது இருக்கிறத குறித்து அவர் என்ன பண்ணல, அதை பெருசா அதை ஒரு யூகிக்கே கிடையாது. அதை அறுத்து தான் போகுது. ஆனா கனி கொடுக்கிறது எதுவோ அது இன்னும் அதிக கனி கொடுக்க முடியாது. என்ன பண்றாரா? சுத்தம் பண்றாரு, கிளீன் பண்றாரு. கிளீனிங் ப்ராசஸ் நமக்கு நடந்தா நம்ம நினைச்சுக்கணும் நம்ம ஏதோ என்ன பண்றோம், இன்னும் முன்னேற விரும்புறோம். நம்மளை கிளீன் பண்ணவே ஆண்டவர் விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போறாரு? ரெடியா நிக்குது ரம்பம், கோடாரி என்ன பண்ணுது, வேற இருக்கு ரெடியா நிக்குது, அறுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கனி கொடுக்கிறதே என்ன பண்றது, அதிக கனி கொடுக்க முடியாது. என்ன பண்றாரு? சுத்தம் பண்ற. இதுக்கு தான் நம்மள உலகத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தார். 19வது வசனம். பாருங்க, உலகத்திலிருந்து நம்மள என்ன பண்ணாரா? எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? கனி கொடுப்பதற்காக. ஆமென். என்னங்க? கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காக. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப இந்த கனி கொடுக்குது என்பது நமக்கு வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஆவியின் கனி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இந்த 9 கனியும் அடங்குனதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வரங்கள் 9 அடங்கல்னா பரவாயில்ல, வரம் ஏதோ 1 2 இருந்தா போதும். ஆனா கனி 9 வேணும். ஆமென். வரத்துல ஒரு வரம் கூட இல்லாம வாழ்ந்துடலாம். ஆமென். வரம் இருந்தா தான் வாழ முடியும் என்பதெல்லாம் கண்டிப்பா 1 2 வரம் நமக்குள்ள இருக்கும். ஆனா சரி, வரத்தை குறித்து உனக்கு என்ன வேண்டாம், ஆனா கனியை குறித்து என்ன கண்டிப்பா வேணும். இதுல 1 2 இல்ல, 9 உள்ள இருக்கணும். இதுல என்ன பண்ணல, ஆண்டவர் சூஸ் கொடுக்கல. அன்பு ஆர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லல. ஆமென். தயவு ஆர் நற்குணம் அப்படின்னு சொல்லல. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை, இந்த 9 உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 9 கொடுப்பதற்கு வழி நமக்கு தேவை. ஆமென். இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும், அது நம்மில் நிலைத்திருக்கணும். ஆமென். இதுக்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த கனி எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுக்கணும்னா, ஒன்னு ஆத்துமா, இன்னொன்னு இந்த 9 கனி. இந்த 9 கனியை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும், இருந்து ஆகணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் என்பதற்காகத்தான் இயேசு உலகத்திலிருந்து உங்களை என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்கு தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு. ஒன்னு ஆத்துமா, இன்னொன்னு இந்த 9 கனிகள். அன்புள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். பவுல் சொல்றான், எல்லா நேரத்திலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். பணம் இருந்தா பணம் இல்லைனா அப்படி இல்லை. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும். குடும்பமானவர் யாவரிடத்திலும் சமாதானமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீடிய பொறுமை, எல்லாவற்றிலும் பொறுமையான முடிவுகள் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தயவா இருக்கணும், எந்த இடத்துலயுமே தயவா இருக்கணும். நமக்கு லாபம் இருக்கிற இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் தயவுள்ளவர்களா இருக்கணும். ஆமென். நற்குணம், நல்ல குணங்களை உடையவர்களா இருக்கணும். ஆமென். நம்மளை பார்த்து இதெல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்குது பாரு அப்படின்ற கூடாது. நல்ல குணம் நம்ம கிட்ட இருக்கணும். நல்ல கொடுக்கிற குணங்கள், நல்ல விதமான பேசுகிற குணங்கள், ஒருத்தரை அழகா அரவணைக்கிற குணம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. விசுவாசம், எல்லாவற்றிலும் விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் நம்மளை விசுவாசி என்றார்.
ஆமென். விசுவாசம் உள்ளவர்களா நாம் இருக்கணும். சாந்தமா இருக்கணும் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. சாந்தனா என்ன? பொறுமைதான் முன்னாடி வந்துட்டாரு. எல்லாவற்றிலும் ஒரு காமா ஹேண்டில் பண்ணணும். ஆமென். இச்சை அடக்கம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் போதுமென்ற மனதிற்குரிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. நல்ல அந்த அக்கா சூப்பர் புடவை கட்டணும் வந்துக்குது. போனவனே எங்க வீட்டுக்காட்ட போடுறேன் பார் பிட்டு. அவன் இதுவும் ஒரு இச்சை தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இச்சை அடக்கத்துல வந்து சேர்ந்துருது. ஆமென். அப்ப இதெல்லாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நாம் கனி கொடுக்க வேண்டுமே ஆனால் திருப்பி 15 16 கடைசிக்கு திருப்புங்க. 15 16 கடைசி பக்கம் வாங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும். அப்போ ஒருவன் நிலைத்திருக்காமல் கனி கொடுக்க முடியாது. ஆமென். அபாய்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை, கடைபிடிக்கிற வாழ்க்கை அப்படின்னு இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. அப்ப நிலைத்திருக்கிறது என்பது கடைபிடிக்கிற ஒன்று. ஆமென். இந்த கனி வந்து கடைபிடிக்க வேண்டியது. அல்லேலூயா. இது தேவையானா எடுத்துக்கொள்ளுகிறது இல்ல. நல்லா கவனிங்க. வரம் தேவையானா பயன்படும். 9 வரம் இருக்குது. 1 2 வரம், 2 வரம் கம்பல்சரி எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். விசுவாசம் இருக்கும், பிசாசுரத்துல வரம் இருக்கும். இந்த 2 எல்லாருக்குள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அது கிறிஸ்துக்குள்ள நீங்க வளர ஆரம்பிச்சாலே இது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். மிச்ச வரங்கள் நீங்கள் ஆவிக்கிற வளர்ச்சி எவ்வளவு வளரீங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். ஆனா கனி 9 கனியும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அஸ்திபாரமானது. ஆமென். அதை நாம் அதிலே வளர வேண்டுமே ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா? நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ. ஆமென். நிலைத்திருப்பது அவசியமானது. ஆமென். தேவைப்பட்டா இல்ல, எப்பொழுதும் நிலைச்சிருக்கணும். ஆமென். எப்பொழுதும் நிலைச்சிருக்கணும். இந்த நான் வந்து கனி கொடுக்கணும்னா வேர்ல எப்பவுமே நிலைச்சிருக்கணும். ஆமென். ஒரு 3 காரியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து ஜெபிப்போம். 4வது வசனம் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்னில் இயேசுவில் நிலைத்திருங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசுவில் நிலைத்திருங்கள். சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல. சோத்து இதே மாதிரி ஆவின் கனியும் சொல்லி இருக்கணும். சொல்ல மாட்டேன்ட்டீங்க. இயேசுவில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். நிலைத்திரு என்பதற்கு தொடர்ந்து செய் என்ற அர்த்தம். தங்கி இருந்து செய் என்ற அர்த்தம். ஆமென். உறுதியா நில் என்ற அர்த்தம். என்னது? இயேசுவின் நிலைத்திருங்கள் என்பதற்கு நிலைத்திருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நிலைத்திருக்கிற காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். தொடர்ந்து தங்கி இருந்து செய்யணும். அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி செய்யணும். ஆமென். உறுதியா நின்று செய்யணும். இப்படி அர்த்தம் கொள்ளுவதுதான் நிலைத்திருப்பது. ஆமென். நிலைத்திருந்தால் மட்டும்தான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நம்மாலே தானாகவே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆமென். இயேசுக்குள்ளே நாம் நிலைத்திராவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப நிலைத்திருந்து வாழ்கிற ரகசியம், இயேசுவிலே நீங்கள் நிலைத்திருப்பது ஒரு ரகசியமான வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப செடியிலிருந்து உயிர் எவ்வளவு காலம் கொடிக்கு செல்லுதோ, ஆமென், என்ன செடியிலிருந்து அந்த கொடிக்கு எந்த அளவு உயிரோட்டம் போய்கிட்டே இருக்குதோ, ஆமென், அதுவரை கொடி உயிரோடு இருக்கும். எப்போ அந்த செடி கட்டாகுதோ அப்போ கொடியும் கட்டாகும். என்ன புரியுதா? செடியிலிருந்து கொடிக்கு உயிர் போய்கிட்டே இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அது எப்போ கட்டாகுதோ அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கை கட்டாகும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். இயேசுவோடு தொடர்பில் இருக்கிற மட்டும்தான் நான் பயனுள்ளவனாய் வாழ முடியும். இயேசுவோடு நான் தொடர்பில் இருக்கிற மட்டும்தான் இந்த அன்பின் அந்த ஆவின் கனி 9 வெளிப்படும். வெளிப்படல அப்படின்னா எங்கேயோ கட்டா இருக்குன்னு அர்த்தம்.
ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய சிசர் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்குது. அல்லேலூயா. அந்த உயிர் என்ன பண்ணல, அந்த செடிக்குள்ள வரல. அல்லேலூயா. பச்சையா இருந்த அந்த கிளை இப்ப எப்படி நிக்குது, பட்டு போய் நிக்குது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கை நீங்க பட்டு போறது காரணம் என்ன தெரியுமா? நான் சரியா செயல்பட்டுக்கிட்டே நினைக்கிறோம், ஆனா இங்க கட்டானதை யாரும் பார்க்கிறது கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க எல்லாம் சரியா இருந்தாலும் கீழ இருந்து வர ஒயர் இங்க மெயின் இந்த மீட்டருக்கு வரல அப்படின்னா, நம்ம இங்க என்னத்தான் நோண்டி ஏன் ஓடல ஏன் ஓடல ஏன் ஓடலன்னு பார்த்தாலும் கீழே போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆமென். மேல இருந்து டேங்கிக்கு வீட்டுக்கு தண்ணி வரல. நம்மால் முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? பக்கத்து ஊர்ல திட்டுவான், இவன் எதமோ பண்ணிட்டான். நம்மளுக்கு என்ன தெரியுமா? அந்த வீட்டுல தண்ணி வருது, என் வீட்டுல வரல, அப்ப இவன் என்னமோ பண்ணிட்டான். இல்லைன்னா தண்ணிக்காரனை திட்டுறது, அவன் தான் என் வீட்டுக்கு நிறுத்தி வச்சிட்டான். ஆனா மேல போனதான் தெரியுது டேங்க்ல ஏதோ பிரச்சனை இருக்குது. உன் டேங்க் ஓட்டியா போச்சு, உன் டேங்க்ல தண்ணி வேற எங்கேயோ போகுது. அதை முதல்ல அடைக்கணும். அதை அடைச்சிட்டு உன் வீட்டுக்கு வர பைப் கனெக்ஷன்ல ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். அதை சரி பண்ணாதான் உன் வீட்டுக்கு வர தண்ணி சரியா வரும். அல்லேலூயா. அதை சரி பண்ணாம நம்ம முதல்ல பக்கத்து இருக்கணும் திட்டுவோம், அப்புறம் தண்ணி போறவன்னு திட்டுவோம், தண்ணி போட வர பசங்க அவனை திட்டுவோம், அப்புறம் அந்த பிளாக்ல இருக்க தலைவர் திட்டுவோம். எல்லாரும் திட்டிட்டு கடைசியா டேங்கி மேல ஏறி பார்ப்போம், அங்கதான் ஓட்டை இருக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் போச்சு. நமக்கு ஒரு பிரச்சனை உடனே பக்கத்து விசுவாசி திட்டுறது, இல்ல வேற யாரும் திட்டுது. யாரும் கிடைக்கலையா, மாட்டினார் பாஸ்டர் மொத்தமா திட்டு, அவர் தான் பிரச்சனை இருக்கிறது இல்லையே. மொத்தமா திட்டி விட்டுருது. கடைசியில பார்த்தா இங்க ஓட்டையாகுது, இங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. இதெல்லாம் பார்த்த விசுவாசி எங்க பார்க்க முடியல. இந்த செடி அந்த கொடியோ இந்த கொடி இந்த செடியோடு சரியா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்க முடியல. இத புரியாம தான் நிறைய விசுவாசி தவிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். இந்த கொடி இந்த செடி இந்த கொடி இந்த செடியோடு இருக்குதான்னு பார்க்காத விட்டுட்டு இங்க பார்க்க வேண்டிய என்ன பண்ணுது, இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி கடைசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வருது. ஆஹா, இங்க லைன் கட் ஆயிருக்குதே. இப்ப இவ்வளவு நேரம் சுத்தினது எல்லா பிரயாசங்கள், எல்லா உழைப்புகள், எல்லா வீண் பிரயாசங்கள், நீ சேர்த்து வச்சது காரம் எல்லாமே நஷ்டமாய் கடைசியா வந்து என்ன பண்ற, கட்டானதை பாக்குற. ஆஹா, இது முன்னாடியே பார்த்திருந்தா இவ்வளவு நஷ்டம் இல்லையே எனக்கு. இதுதான் கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு அநேகர் பண்ற தப்பு. ஆமென். ஏன் என்னுடைய இந்த கொடி செடியோடு இருக்கிறதான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். இதை பார்க்காம விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. யூஸ்லெஸ், அது ஒர்த்லெஸ், அது ஒரு பயனுமே இல்லை. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஏன் நன்மையை ஒருவராலும் கெடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் எடுக்க முடியாது, என் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது இங்க கட்டாவாத வரைக்கும். இது சரியா இருந்தா என்ன வந்தாலும் கர்த்தர் சரியா கொண்டு போவார். இங்க சரியில்லைன்னா நீ எங்க சுத்தினாலும் சரிப்படாது. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ ஜெபம் சரியா இருக்கணும். எங்க நடத்துறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ கூட நாங்க ஜெபத்துல அவங்க சொல்றாங்க, எந்த ஜெபம் வச்சாலும் ஓடி வந்துரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்றாங்க. மூத்த போதகர் சொல்றாரு, ஒரு ஜெபத்தை விடாதீங்க பாஸ்டர்ஸ், எல்லா ஜெபத்துக்கும் ஓடி வா, என்ன கடைசி காலன்றாங்க. ஆமென். மூத்த ஊழியக்காரங்க எங்களை அப்படிதான் உற்சாகப்படுத்தும், எந்த ஜெபத்தையும் விடாத, டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஜெப செக்ஷன்ல வச்சாலும் விடாத, எல்லா ஜெபத்துக்கும் ஓடு, போய் நில்லு, கர்த்தர் பயன்படுத்த நேரத்துல வந்திருக்கிறோம். ஆமென். சுவாச பிள்ளைகள் கவனமா இருங்க. உங்களை உருவாக்கத்தான் ஜெபம் சபையில் நடைபெறுது. ஆமென். நீங்கள் இணைஞ்சு கொள்ளாத வரைக்கும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஜெபம் என்பது உருவாகுவதற்கு. ஆமென். ஜெபம் என்பது பயன்படுவதற்கு. ஜெபம் என்பது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஆமென். அதுக்கு தான் ஜெபம் சபையில வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் எங்களை உற்சாகப்படுத்தி ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஜெபத்தையும் நாங்க மிஸ் பண்ணாத அளவுக்கு நாங்க என்ன போய் எல்லாத்திலும் எல்லா ஜெபத்திலும் பங்கு எடுப்போம். நான் நடத்தினா மட்டும்தான் கிடையாது. எப்படி நீங்க உட்காந்து நாங்க பேச நீங்க கேட்குறீங்களோ அதே போல நாங்க போற இடத்துல நாங்க உட்காந்து பேசுறதை கேட்கணும், ஜெபிக்கணும், ஜெபத்தை நாங்க ஜெபம் பண்ணணும். இப்படிதான் எங்களை என்ன பண்றாங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். எங்களை அப்படிதான் எங்களுடைய ஸ்தாபன தலைவர்கள் உற்சாகப்படுத்துறாங்க. விட்டுறாதீங்க பாஸ்டர்ஸ். சொந்தராஜ் அவருக்கு என்ன வயசு, 85க்கு மேல, 90 வயசு, நீங்க 85 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு ஜெபத்தை விட்டுறாதீங்க, கடைசி நாள்ல நிக்கிறோம். ஆமென். கடைசி நாள்ல நிக்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபத்துக்கு உற்சாகப்பட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு இடம் கொடுங்க, தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க, தேவ காரியத்துக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. சபை கூடுதல், உபவாசம், இப்படிப்பட்ட எல்லாத்திலையும் இணைஞ்சு செயல்படு. ஆமென். முடிஞ்ச அளவுக்கு இணைஞ்சு செயல்படு. ஏன்னா கடைசி காலம். ஆமென்.
முடிஞ்சொல்லி இதுல இருந்தாலும் நம்ம பிரிக்கத்தான் பார்ப்போம். சபையின் ஜபங்கள், வேத வசனங்கள், வேத தியானங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. இப்படிப்பட்ட தேவனுக்கு அடுத்த காரியம், ஊழியங்கள், உபவாச ஜபங்கள் இப்படி உயிரோட்டமா இருந்தா தான் இந்த செடி அந்த இந்த கொடி இந்த செடியோடு கனெக்ட்ல இருக்கும். எப்ப நீ சபை ஜபத்தை கட்டடிக்கிற, சபா ஆராதனை கட்டடிக்கிற, உபவாச ஜபத்தை கட்டடிக்கிறீன்னா எங்க அந்த கொடி அங்க செடியோடு இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிற? எப்படி நினைக்கிறீங்க? சரி, வேலைக்கு போறீங்க, ஓகே ரைட்டு. வேலைக்கு போறவங்களுக்காக தான் ஜபங்கள்லாம் வித்தியாசமா ஏற்படுத்தி வச்சிருக்குது சபையில. மாலை நேரங்களில், ஆண்கள் இரவு நேரங்களில், வாலிபர்கள் காலை மாலை எல்லா நேரங்களில். எந்த டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஏற்ற ஜபத்துக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கர்த்தர் திட்டங்களை கொடுத்திருக்கிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. எந்த நேரமும் முடியாது. அதனால அதிகாலை சபை திறந்து இருக்குது. தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. we are 24/7 surveillance. ஆமென். யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆமென். யாரும் தப்பிக்க, நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. அந்த ஒரு கண்ணு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமென். யாருமே, நம்ம யாருமே சொல்றேன், கர்த்தர் கொடுத்த நியமத்துல நிற்க முடியல, நான் கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப தொடர்ந்து கனி கொடுக்க என்ன பண்ணணும்? இயேசுவிலே நிலைத்திருக்கணும். ஆமென். ஒன்னு இயேசுவிலே என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்க. அதே 15:7. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆமென். நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு இருக்கிற பெரிய ரகசியம் என்ன? என் வார்த்தையில், இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருங்க. நீ மனுஷன் சொன்ன வார்த்தையில, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வாக்கு வரவே மாட்டாங்கன்னு சொல்ல, நாளைக்கு செத்து போயிடுவாரு. எங்க போய் நிப்பீங்க? ஆமென். எங்கே நம்ம நினைக்க முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை தாமதித்தாலும் நிறைவேறி ஆகும். ஆமென். ஆனா மனுஷன் சொன்ன வார்த்தை நிறைவேறினாலும் அது தாமதிக்கும். ஏன் தெரியுமா? அது மனுஷன் வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வாக்கிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையிலே நிலைப்பிருப்பது. ஆமென். அது நிலைப்பதுல என்ன அர்த்தம்? இப்ப இவ்வளவு கேட்கிறோம், கேட்டுட்டு சூப்பர் பாஸ்டர், பாய் பாய், அடுத்த வாரம் பார்ப்போம். இதுதான் நிலைத்தில்லாததுக்கு அர்த்தம். இந்த வாரம் கேட்ட வார்த்தையை எப்படி என்னுடைய வாழ்க்கையில இதை நான் நடைமுறைப்படுத்துறதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் பயன்படுத்திட்டு இருப்பார். ஆமென். வசனத்தை கேட்பதுக்கு தீவிரமா இருக்கிற பெண்டகோஸ்தே விசுவாசி ஆட்சிக்கு ஆளே கிடையாது. வசனத்தை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு அம்மா நாசம் எடுத்து நான் பயந்துட்டேன். ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போதும் கண்ணில் தண்ணி ஊத்தம். ஞானசம் எடுத்தோட சபையில் ஆளை காணும். ஞானசம் நெனி கொடுத்தோமோ அந்த வாரத்தில் ஆளை காணும். ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போது அழுவோம், ஒரு ஆண்டவர் இவ்வளவு பாவத்தை உணர்த்துறான்னு நினைச்சேன். ஞானசானம் கொடுத்த அடுத்த வாரமே ஆளை காணும். எவ்வளவு வேதனை. ஏன்டா ஆண்டவரை கொடுத்த இந்த பொம்பளைக்கு ஏன் ஞானசானம் கொடுத்தேன்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. இது மாதிரி ஞானசானம் கொடுத்தா அடுத்த வாரம் உபவாசத்துக்கு வரலாம், பந்தி கொடுக்க மாட்டேன். ஞானஸ்தானம் எடுக்கிற விசுவாசி யாரா இருந்தாலும் அடுத்த உபவாசத்துக்கு வரலன்னா பந்தி இல்லை. இப்படி எல்லாம் பண்ணனால்தான் அன்னைக்கு விசுவாசி உறுதியா நிக்குது. இன்னைக்கு நாங்கெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, நான் வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நிலைத்திருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை இருதயத்திலே வைத்து நாம் வாழ வேண்டும். தேவனோடு நெருங்கி பழுவதற்கு வேதவசனம் இன்றியமையாத ஒன்று. ஆமென். வேதவசனம் இன்றியமையாத ஒன்று. மத்தேயு 7:11 வாசிங்க. அதோ வருது. கேளுங்க. வாசிங்க. அதுல தேடுங்கள் தட்டுங்கள் வரும் பாருங்க. வாசிங்க. அது எந்த வசனம்? 7:7. வாசிங்க. ரைட். தேடுங்கள். என்னங்க? தேடுங்க. எவன் என்ன பண்ணான்னு தேடாதீங்க, வசனத்தை தேடுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லு, வசனத்தை தேடி படிக்க சொல்லியிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள ஒரு விசுவாசி பைபிளை முடிக்கலன்னா
உங்க பைபிளை தூக்கி காட்டினா கண்டுபிடிச்சிடலாம் யார வசந்த பைபிளை படிக்கிறீங்க படிக்கலன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பைபிளை தேட விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். வசனத்தை தேடி படிக்க விருப்பம் கிடையாது. சபைக்கு வந்தா கூட பைபிளை கொண்டு வர மாட்டீங்க பாருங்க. நீங்களாம் அல்டிமேட். உங்களெல்லாம் பரலோகத்தில் பெரிய இடம் ஆண்டை வச்சுக்கிறார். போயிட்டு வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு எதுக்கு வரணும்னு தெரியாம வந்து உட்காந்துக்கிறோம். நம்மலாம் பரிசுத்தவான். நம்மளாம் கர்த்தர் சபைக்குள்ளே வச்சு பாதுகாத்து பாரு. கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக மாட்டார். ஆமென். ரொம்ப ஆண்டவர் வேதனைப்படுவாருங்க. தேவ சமூகத்துக்கு வர ஒரு பைபிளை தூக்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா? பர்ஸ் பாக்கெட்ல வச்சுக்கிற, போனை பாக்கெட்ல வச்சுக்கிற, ஆட்டோ சாவி பைக் சாவியெல்லாம் பைக்கில் வச்சுக்கிற, ஒரு பைபிளை தூக்கணும் விருப்பம் கிடையாது உனக்கு? உன்னை எதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? உன்னை எதுக்கு கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு அவர் கேட்பார். நான் கேட்க மாட்டேன். ஆமென். நான் கேட்டா உங்களுக்கு பிடிக்காது. எந்த ஊழியக்காரன் பேச்சை கேட்டு யார் உருப்பிட்டு இருக்குது? அவரு கேட்பார். அவர் சும்மா கேட்க மாட்டார். நாங்கள் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். வேத வசனத்தை கூட சபைக்கு எடுத்துட்டு வர முடியலன்னா நம்ம எதுக்கு சபைக்கு வரோம் சொல்லுங்க பார்ப்போம். நான் வரமாட்டேன் மாஸ்டர். வராத போயிடு. ஒரு சில பேர்லாம் அப்படி தான் என்ன, நம்ம ஏன் வரணும் சபைக்கு பைபிள் எடுக்காம? வராதன்றேன். சாப்பாடு வேணும் தட்டை மட்டும் போட்டு உட்காந்துரு. சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுடலாம். ரொம்ப தான் பாரு வயிறு. இன்னைக்கு இருக்குது, ஒரு நேரம் வரும். ஆமென். இது தேடி 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 ஒவ்வொரு சபையிலே நீ ஒரு வார்த்தை உனக்கு வராது. இன்னைக்கு வர வார்த்தையை புறம்பே தள்ளுற. ஒரு நாள் தேடுவேன். ஆண்டவர் பேச மாட்டாரா? பேசவே மாட்டாரா உங்கள்கிட்ட ஆண்டவர். ஆமென். ஏன் தெரியுமா? கொடுக்குற நேரத்தை நீ பயன்படுத்த விரும்பல. தேடி என்ன பண்ணு? வசனத்தை நீதிமொழி 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதபடி செவி விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வசனத்தை கேட்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். ஆமென். வசனத்தை கேட்டதே எப்படி வரும்? அப்பதான் குடிக்கிறது, அப்பதான் இருக்கிறது, குடிக்கிறது இருக்கிறது, குடிக்கிறது இருக்கிறது, இப்படியே தான் போவோம். எப்பதான் வசனத்தை கேட்கறது கடைசி வரைக்கும்? ஆமென். இல்லையா? உனக்கு வேத வசனத்தை படிக்க தெரியலங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, ஆனாலும் பைபிளை கையில வச்சுட்டு உட்காரு. உன்னை ஆண்ட படிக்க சொல்ல, கையில வை பைபிளை. யுத்த வீரன் பட்டை இல்லாம எப்படி போவ நீ யுத்தத்துக்கு? ஆமென். படிக்க தெரியாது, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா பைபிளை கையில வைக்க முடியாதா உன்னால? உன்னை ஈஸியா போட்டு தள்ளி போயிடுவான் பிசாசு. எங்க படிக்க தெரியாத கூட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில வசனத்தை கேட்டுக்கிறான். தனியா அதுக்கு ஒரு டிவைஸா விக்குது. நீ ஆன் பண்ணி விட்டா அது பாட்டுன்னு பேசும். ஆதி ஆகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2 ஆண்டவர்ட்ட யாரும் தப்பிக்க முடியாது. எல்லா வழிவாசலும் ஓப்பன்ல இருக்குது. டெக்னாலஜி அவருக்கு பயன்படுது. ஆமென். தப்பிக்க முடியாதுங்க. வேதத்தை நீ வாசிக்காம, வசனத்தை கேட்காம உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அது அருவருப்புன்ற ஆண்டவர். நீ ஜெபிக்கிறது ஆண்டவர் அருவருப்புன்னு சொன்னா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க. நீ வசனத்தை படிக்காம ஆண்டவரே என்னை விசுவாசியும் என்னை நம்புன்னு சொன்ன ஆண்டவர் உன்னை ஏன் நம்பணும்? உயிரை கொடுத்து பரிசுத்தவான்கள் மிஷனரிகள் உனக்காக ஜீவனை கொடுத்து சொத்தை வித்து தன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உனக்காக வேத வசனத்தை கையில கொடுத்திருக்கிறார். இதை தூக்க உன்னால முடியலன்னா உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். ஆமென். ஆனா உனக்கு வேதனை வந்துட்டா அழுவுற பார். இயேசுவே ஆண்டவர் சொன்னாரு நகைப்பாருன்னு போதப்பட்டிருக்கு. நீ அழும்போது ஒருத்தர் நகைக்கிற அளவுக்கு கொண்டு போனது யாருன்னு பாருங்க. ஆமென். ஏன்? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. வேத வசனத்தை கேட்காம வார்த்தையில நிலைத்தில்லாம கனி கொடுக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். ஆமென். கொஞ்சம் நம்பி பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு மகத்துவங்களை என்ன பண்ணாராம்? நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அற்புதமா நடக்கணும், உன் பாதையெல்லாம் செவ்வையா இருக்கணும், நீ நன்மையா கடைபிடிக்கணும், இதெல்லாம் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். மகத்துவத்தை கொடுத்து நீ என்ன பண்ணியா? அந்நிய காரியமா? இது பாஸ்டருக்குரியது, இது ஊழியக்காரங்களுக்குரியது, ஊழியம் செய்கிறவர்களுக்குரியது என்று நினைச்சு நீ தான் முட்டாளாய் போய் கொண்டிருக்கிறாய். இது எனக்குரியது. ஆமென். என்ன? இது எனக்குரியது. ஆமென். இது என் ஆத்துமாவுக்குரியது. அல்லேலூயா. இது மகத்துவம் உள்ளது. ஆமென்.
வேதம் சொல்லுது, உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி பண்ணும்படியாக கூடி இருக்கிறேன். ஆமென். எதை ஆராய்ச்சி பண்ணுமா? வந்து உட்காந்துக்கிட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இவையா இங்க வந்தா, இந்த பொண்ணியா இவங்கிட்ட பேசுது, அந்த பையன் அவளை பாக்குறான், இவரு ஏன் இப்படி பண்றாரு, இந்த சகோதரியா அப்படி போகுது. உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா சபையில வந்து? ஆமென். வந்து என்ன பண்ணணும்? இதனுடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராயணும். ஆண்டவர் இப்படி போட்டிருக்கிறாரியா, ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரியா, இதெல்லாம் நமக்கு செய்வாரியா, ஆயா ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி சபையில உட்காந்து ஜெபம் பண்ண வருவியா? அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தெரியுமா? அங்க பார்த்தேன். அவர் பார்த்தது சொன்னார்னா, நீ பார்த்த சொல்லிட்ட. அவர் ஒண்ணு பார்த்தா இருப்பார், நீ நின்று இந்த இடத்த அதை சொன்ன என்ன பண்ணுவ? நம்மள அவர் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம கதி காலி. ஆமென். அவர்கிட்ட ரகசியம் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசமே தெரிஞ்சா என்ன பண்ணக்கூடாது? முடிஞ்சா அவங்ககிட்ட போய் சொல்லு, இன்னொரு வீட்டுல போய் சொல்லாத. குட்ட கலக்கியா இருக்காத. என்ன பண்ணாத? ஆமா. அப்படி உனக்குள்ள பாரம் இருந்தா நீ முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண உங்களுக்காக. ஒரு வேலை உடனே போய் அப்படியே சொல்லிடணும். பாக்கோ பார்த்து அந்த பொண்ணு போச்சு அவர் கூட. ஆமா. அவர் இதுக்கு ஏத்தின் போனாரு, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஒன்னும் தெரியாது. இது எதையோ நேத்து கண்ணால பார்த்து மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க அங்க, அதை கொண்டு அப்படியே இங்க சொல்றது. நல்லாகிற குடும்பத்துக்குள்ள. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மூணாவது பேரை உள்ள விடாதுன்றது. வீட்டு உள்ள மூணாவது எப்ப நீ வீட்டு உள்ள விட்டு அப்பயும் வீட்டு காலி, அப்பயும் குடும்பம் கலக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப வேதத்தின் மகத்துவங்கள் என்ன பண்ணணுமா? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வேதத்தின் மேல் நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். ஆமென். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டா? என்ன பண்ணுமா? நேசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, இது எனக்குரியது எங்கேயும் எழுதி வச்சிருப்பேன். அங்கதானே இருக்குது. கரெக்டா பாருங்க, அங்கதான் இருக்குது. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதை நேசிக்கிறோம் அப்படின்னா, நேசிக்கிற என்ன தெரியுமா? அதன்படி அப்படியே செய்துதான் நேசிக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அப்படி செஞ்சா என்ன இல்லையா? வேதனை இல்ல, சமாதானம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 94:13. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஒரு கரெக்டா 5 நிமிஷத்துல முடிச்சிரு. 94:13. நான் பாக்கியவான். அல்லேலூயா. கேட்கிற நீ பாக்கியவானா இல்லையோ, போதிக்கிற நான் பாக்கியவான். ஏன்? நீ பண்றதை சொல்லி போதித்து நடத்துறனா, உனக்கு கும்பிடு போட்டு சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பண்ணா தப்பு தப்பு. ஆமென். நீ தசமா கொடுக்கறதுனால ஒன்னும் பலன் இல்லை, நீ காணி கொடுத்ததுல ஒன்னும் பலன் இல்லை, நீ செய்தலாம் ஒன்னும் பலன் இல்லை. தப்பு தப்பு தான். சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். போதித்து சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவானா இருக்க விரும்புறதுனாலதான் சிச்சித்து போதித்து வேத வசனத்தில் நடத்துறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் நாம மகிமைப்படுவதாக. அப்ப என்ன பண்ணுங்க? இரண்டாவது வார்த்தையிலே நிலைத்திருங்க. கேட்கிறவர்களா இருக்காதீங்க, ஸ்ட்ராங் பெர்சனா நில்லுங்க, நிலைத்து நின்று வாழுங்க. மூன்றாவது 15:9. ஆமென். அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருங்க. மூணாவது, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்க. ஒருவரை ஒருவர் நேசிங்க. ஆமென். ஒருவரை ஒருவர் நேசிச்சு வாழுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் அன்பிலே நிலைத்திரு. இயேசு உனக்காய் காட்டின அன்பிலே நிலைத்திரு. நம்ம மேல ஒருத்தர் காட்டுற அன்புல அப்படி என்னத்தையோ அவங்க எழுதி கொடுத்துற மாதிரி இருக்கும், ஆனா ஒன்னும் உருப்படாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா அன்பே டிபெண்டிங் தான். இயேசு காட்டின அன்பு ஒன்னை தவிர எந்த அன்பில் ஆபத்து இருக்குது? என்னங்க? சகோதரன் சகோதரி, உறவுகள், நண்பர்கள், பாஸ்டர், விசுவாசி, எல்லா அன்பிலும் ஆபத்து இருக்கும், இயேசு அன்பை தவிர. ஆமென். எந்த அன்பை நம்பினாலும் அங்க உனக்கு ஆப்பு ரெடின்னு அர்த்தம். குடும்பத்துக்குள்ள நம்பாம வாழ முடியாது. கணவன் மனைவி நம்பணும், மனைவி கணவன் நம்பணும். இங்க நம்பலன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அங்க என்னதான் நம்பிதான் ஆகணும். அது வேற வழி கிடையாது. அது உடன்படிக்கை. உடன்படிக்கை வேற, ஒப்பந்தம் வேற. ஆமென். உடன்படிக்கையில அது ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் அது தேவன் கொடுத்தது, தேவனால் நினைச்சு வாழ செய்வார், அது வேற. ஆமென். ஆனா இன்னொரு ஒரு அன்பில என் கணவனை தவிர இன்னொரு என்கிட்ட அன்பா பேசணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருந்தால் பேசாது, ஏதோ ஒரு காரணத்தோட பேசும். ஆமென். என் மனைவி தவிர இன்னொருத்தி என்கிட்ட அன்பா பேசுறானா கண்டிப்பா காரணம் இருக்கும்.
கார்னர் இல்லாம கார்னர் பண்ண மாட்டான். ஆமென். என்னது? ரொம்ப ஆபத்து. ஆமென். அது அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஒன் ஸ்டெப் பேக் தான். ஆமென். கணவன் மனைவி உடன்படிக்கை மட்டும்தான் அது இணைஞ்சே இருக்கும் எப்பயுமே. அது அக்காவோ தம்பியோ அண்ணனோ சொந்தமோ பந்தமோ எதுவா இருந்தாலும் ஒன் ஸ்டெப் பேக் தான். ஆமென். அந்த அன்பு இயேசுவின் அன்பை தவிர எந்த அன்பும் நிரந்தரமானது கிடையாது. அல்லேலூயா. அப்போ இங்க இங்க வந்து கூட ஒரு விசுவாசி என்கிட்ட அன்பா இருக்குதுங்க, அவங்க எனக்காக என்ன வேணா செய்வாங்கன்னா அவர் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடுவார். பாழங்குழியில கூட தள்ளிட்டு போவார் உன்னை. ஏன்னா அவருக்கு அவருக்கு அவர் வாழ்தான் முக்கியம், நீ வாழ்றது முக்கியம் கிடையாது. அதான் சொல்ல, இங்க வந்து யாரையும் நம்பாத, எந்த விசுவாசியும் நம்பாத, இயேசுவை மட்டும் நம்புன்னு சொல்ற நோக்கம் என்ன? அந்த அன்பு தான் கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. ஆமென். எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? அப்போ கள்ளம் இருக்குது, கபடம் இருக்குது. சம்திங் எக்ஸ்பெக்ட், ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது. இயேசு எதிர்பார்க்கல, கொடுத்துட்டாரு. ஆமென். இயேசு எதிர்பார்த்து அன்பு. அதனால தான் இங்க வந்து யாரும் என்ன பண்ணாதீங்க, அன்பா பேசுங்களே தவிர ஒரு விசுவாசியம் நம்பிடாத. ஆமென். இயேசு சொல்லி கொடுத்தது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், இந்த கை வைங்க, மூச்சு விடுங்க, மூக்குல மூச்சு கையில வருதா? அப்ப நீங்களா யாரு? சுவாசம் இல்ல. நம்மளே நம்ப கூடாது. நம்மளே ஒரு சிலத்தை நம்ப கூடாது. நம்மளை நம்பி கொண்டு போய் தள்ளுறோம் அந்த மாம்சம். நம்மளே நம்ப கூடாதுன்னா இன்னொரு மனுஷன் எப்படி நம்புற? என்ன நடத்திடுவாங்க, என்ன எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க, என்ன எப்படியாவது உயர்த்திடுவாங்க, எப்படியாவது மேன்மை, எப்படி நம்புற? ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சொன்னார், மதிகேடனே. நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கலாம், உங்க விருப்பம். ஆமென். அப்போ இயேசுவின் அன்பை தவிர எந்த அன்புமே இந்த உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது. ஆமென். அப்போ அந்த அன்புக்கு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் அன்பு காட்ட தெரியாதவனா இருந்தால் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியாது. அதனால்தான் ஆவின் முதல் கனி என்னதான்? அந்த சாப்டர்ல போல அது 9 கனி, அது 9 வாரம் போகும். அதெல்லாம் முன்னாடியே நம்ம எடுத்துருக்கோம் நிறைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை, ஒரு விசுவாச பிரதர் சோத்திரம் பிரதர்னு ஒரு பிரதர் கேட்காத, ஒரு சகோதரி சிஸ்டர் சோத்திரம் எப்படி இருக்கிறீங்க, வாங்க டீக்கு சாப்பிடலாம், வாங்க சர்ச்சுக்கு புதுசா வந்துருக்கீங்க வாங்க, அப்படி இருக்குன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஆமென். சபைக்குள்ள வந்து இயேசுவின் அன்பிலே சபை கட்டுப்பாடுல இணைஞ்சிருக்கிற நாம ஒரு விசுவாசிக்கிட்ட சோத்திரன்னு பேச முடியல. அன்பு இல்லைன்னா நீங்க விசுவாசியா நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப ஒருவர் பேரில் ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க. குறை இருந்தா மன்னிங்க. ஆமென். குறை இருந்தா மன்னிங்க. நம்ம குறையெல்லாம் இயேசு மன்னிச்சது பெரிய விஷயம். படுபாவி பையனை உன்னை நிறுத்தி மேல நிக்க வச்சிருக்கிறேனே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார், என்ன பண்றது? ஆமென். ஒருவை குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. பர்ஃபெக்டா இருந்தா என்ன, நீ பரலோகத்துக்கு போயிருக்கணும். உன்னை இங்க வச்சிருக்காருன்னா உனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. அப்ப நீயே குறையா இருக்கும், இன்னொரு குறைய சொல்லிட்டு கிடக்குறேன். மன்னிச்சுட்டு போ, கர்த்தர் உனக்கு மன்னிப்பார். ஆமென். மன்னிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் உனக்கு மன்னிக்க மாட்டார். ஆமென். ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா இருப்பதா அவருக்குள்ளே நிலைத்திருப்பது அடையாளம். சக விசுவாசி பார்த்து மூஞ்சி திருப்பின்னு போற, உனக்குள்ள அன்பு இருக்குதா? நீங்களே சொல்லிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுது, அன்பு கூறவனுக்கு 1000 தலைமுட்டை மட்டும் இரக்கம். அன்பு கூறுகிறவனுக்கு, அப்ப எங்க கொண்டு போய் பாருங்க கர்த்தர். ஒருவேளை கர்த்தர் சித்தமெல்லாம் வருகை தாமதிச்சா 1000 தலைமுறை உங்களுக்கு எனக்கு இறக்கமா? யாருக்கு? உங்களுக்கு எனக்கு இல்ல, அன்பு செலுத்துறவனுக்கு. ஆமென். அன்பாய் வாழ்கிறவனுக்கு, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறவனுக்கு ஓங்கி விட்டாலும் சோத்திரம் பிரதர். ஆமென். காரி அவன் துப்பு துணி கள்ளத்துக்கு அடிச்சிருவ நீ அப்படியேப்பட்ட ஆளு நீ. ஆமென். அவனுக்கு இயேசு எப்படிதான் இருந்தாராம்? அன்பா இருந்தான். முள்முடி சூடினவனையும், சிலுவையில் அடைச்சவனையும், ஈட்டில குத்துனவனையும் அன்பா இருந்தப்பா, தெரியாம பண்ணிட்டான்பா. ஆமென். என்ன பண்ணிட்டான்? தெரியாம பண்ணிட்டான்பா, மன்னிச்சிருங்கப்பா. ஆமென். இதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அன்பு கூறுவதே ஒரு பிரதான கட்டளை. ஆமென். யார் அதை அன்பு கூறணுமா? சத்துருக்களே, சகோதரர்களே, சகோதரியே, அயலானே, இவெல்லாம் அன்பு கூறணுமா? சத்துருக்களை அன்பு கூறணுமா? ஆமென். சத்துருக்களை அன்பு. யார் சத்துரு?
நீ சத்துருவா இராத வரைக்கும் வீட்டார் சத்துருவா மாற மாட்டாங்க. நீ எப்போ வீட்டுக்கு சத்துருவா மாறியா அப்போ வீட்டாரும் சத்துருவா மாறுவாங்க. நீ அன்பா இருந்துகிட்டே வா, அந்த சத்துரு கூட சமாதானமா மாறிடுவான். நீ அன்பு இல்லாத வந்தினா சமாதானத்தோட சத்துருவா மாறிடுவான். ஆமென். அதான் வேதம் சொல்ல நமக்கு வேத வழக்கங்கள். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது 13:35 கடைசியா யோவான் 13:35 வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்றேன், ஊழியம் செய்றேன். விட்டா இயேசுவே கத்து குத்துருவோம் ஊழியத்தை. ஆமென். ஆனா ஒருத்தர்கிட்ட அன்பா பேசுனா உன்னை அப்படியே போக விடாம இது வரைக்கும். ஆமென். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன பண்ணுமா? ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், நீ இந்த பைபிளை தூக்கும் பொழுதே உனக்கு குத்தல, குத்துனாதான் திருந்திருப்பியே. அதான் குத்தலையே. ஆமென். குத்தானாலதான் இப்படியே இருக்கிறோம். குத்தி இருந்தா மாறி இருக்கணும். அன்புள்ளவன் தான் சீசன், அன்பு இல்லாதவன் சீசனே கிடையாது. ஆமென். அன்பு இல்லாதவன் சீசனே கிடையாது. அப்ப அவன் நிலைத்தில்லைன்னு அர்த்தம், கனி கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமென். அப்ப அன்பில, இயேசுவின் அன்பில நிலைத்திரு. அல்லேலூயா. நான் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இன்னொருத்தனை பர்ஃபெக்ட்டா இருக்கு நினைக்கிற, நீ பர்ஃபெக்ட்டா? இயேசு கேட்பாரு, நான் ஒரு டெஃபினேஷன் போறீங்க, இப்படிதாங்க அப்படிதாங்க இப்படிதாங்க இருக்கணும், அப்படிதாங்க நடக்கணும், அப்படிதாங்க வாழணும். நீ நான் எப்படி வேணா வாழ்வேன். அப்படி அல்ல. எதிர்பார்க்க நான் சரியா இருக்கிறேன்னா ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். எதிர்பார்க்கிற என்கிட்ட அத்தனை குறைய வச்சுக்கிட்டு இவங்க இப்படி தாங்க இருக்கணும், ஒரு அளவு தான், தட்ஸ் ஆல். ஆமென். அப்பெல்லாம் கிடையாதுங்க. ஆமென். இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து வாழணும். ஆமென். இயேசு அப்படிதான் எல்லா குறையதான் கத்த சேர்த்தார். இயேசு நிறையானதுல தேடி போல, குறைக்கிட்ட தான் போனார். ஆமென். பாவியான மனுஷங்கிட்ட தான் போனார். அவனை மாற்ற தான் போனார், அவனை விடுவிக்க தான் போனார், அவனை ஆயத்தப்படுத்த தான் போனார், ஆதரிக்க தான் போனார். ஆமென். கண்களை மூடி அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையிலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்.